இப்ப நான் யாரை கொல்லணும், எப்போ, எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சார், என்ன கொல்லணும்? ஹலோ 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 ஷேடோ சார். Wow! Interesting. Very interesting. இது வரைக்கும் நான் நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அம்மா அப்பா குழந்தைகளை கொல்ல சொல்றது, குழந்தைங்க அம்மா அப்பாவை கொல்ல சொல்றது, புருஷ பொண்டாட்டியை கொல்ல சொல்றது, பொண்டாட்டி புருஷனை கொல்ல சொல்றது, இந்த மாதிரி நிறைய அபூர்வமான கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தண்ணியை கொல்ல சொல்றது. ஏய் வெயிட் 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 வெயிட், நான் உனக்கு கொலை செஞ்சுட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் யார் தருவா? சார், நான் மொத்தம் 5 lakhs முதல்லயே கொடுத்துறேன். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். It should look like an accident, not a murder, right? கரெக்ட் சார். அது என் மேல இன்சூரன்ஸ். ஏய் நோ 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 நோ, முதல்லயே சொன்னல, நோ சென்டிமெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ எங்க எப்போன்னு மட்டும் சொல்லு. எங்கன்னு சொல்ல தெரியல. எப்போங்கிறது எனக்கு ஒரு 1 week டைம் தரீங்களா சார்? ஓகே, இந்த ஒரு வாரம் உன் வாழ்க்கைய லாஸ்ட் 1 week ஜாலியாக என்ஜாய் பண்ணு. இன்னைக்கு தேதி 1, இன்னிலேருந்து ஒரு வாரம்னா, ஸோ டார்கெட் டேட் இஸ் 8. நீ சாக போற நாள் 8ஆம் தேதி. அந்த 5 லட்சத்தை எங்க எப்படி கொடுக்கணுங்கிறத இப்ப சொல்றேன், நல்லா கேட்டு. ஓகே சார், ஓகே சார். என்ன சார் கூப்பிட்டீங்களா? நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக், ஷேர்ஸ், பாண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துருங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் உடைச்சிருங்க. எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பழைய கேபிள்ஸ், மானிட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வித்துருங்க. வேற யார் நமக்கு பணம் தரணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. எதுக்கு சார்? போங்க சார், சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க, போங்க. பேசாம அந்த லேப்டாப்பாவே பிறந்திருக்கலாம். என்ன 24 மணி நேரமா அதானே உன் கூட இருக்கு, அது தொட்டுக்கிட்டே வேற இருக்க. சின்ன லெட்டர் இமெயில் பண்ணிட்டு வந்துறேன். இப்போ சொல். இப்பெல்லாம் உனக்கு என் மேல லவ்வே இல்லடா. ஏன்? பின்ன என்ன, லவ் பண்ற காலத்துல பப்ளிக் பிளேஸ்ல தள்ளி உட்காந்து பேசுன்னு சொன்னா நெருக்கி வந்து உட்காந்து பேசுவேன். இப்ப பாரு. இப்போ எப்படி லவ்? நீ சமாளிக்காத. இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் கூட என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. 24 மணி நேரமும் பிசினஸ் தான். எல்லாம் உனக்காக தான் இருக்கேன். இத கேட்டு கேட்டு எனக்கு காது வலிக்குது. சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்றேன். இந்த ஒரே நேரத்துல 2 குழந்தை 4 குழந்தைன்னு பிறக்குதே, அது எப்படி? ஆஹா, நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே மேட்ரு. நீ இமேஜின் பண்ணி பாரு. ஏதோ ஒரு நாட்டுல நீயும் நானும் மட்டும் தனியா, நோ பிசினஸ், நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ உறவுக்காரங்க, முக்கியமா நோ பிளடி லேப்டாப். தனியா நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஒரு 1 வீக்
5 டேஸ் அட்லீஸ்ட் 3 டேஸ் 3 days ஓகே. போகும்போது நீயும் நானும் 2 பேரா போறோம், வரும்போது 3 பேரா வரும். 3 ஓகே. செயின் மணி கான்ட்ராக்ட்ல எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். ஏன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜாலியா ஐயோ, எப்ப பார்த்தாலும் பணம், பிசினஸ், ப்ராஃபிட் இல்ல தானா? இல்லடி. ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல், ஷாப்பிங், லொட்டு க்ளோஸ் இதுக்கெல்லாம் காசு வேணும்ல. யார் தருவா? உங்க அப்பா தருவானா? ஓ, பேசாத. சார் பணம் எவ்வளவுதான் சார் ரெடி பண்ண முடிஞ்சது? எவ்வளவு இருக்கு? 18,50,000. அவ்வளவுதானா? ம். சரி பண்ணுங்க. சார் ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்து நீங்க அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொடுத்து விடுங்க. சரிங்க சார். ஒரு 5 லட்சம் கம்பெனி ஸ்டாஃப் சேலரி போனஸ் நான் ஒரு 10 நாள்ல ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். செயின் மணி டார்ச்சர் தாங்க முடியல. அதுல ஒரு 5 லட்சத்துல அவன் காம்ப்ளெக்ஸ்ல வேலை ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். ஒரு 5 லட்சம் தனியா எடுத்து வைங்க. இந்தாங்க சார். இப்போ எவ்வளவு இருக்கு? 1.5 லட்சம். யா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு 2 யா. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும் கேட்டீங்களே, இந்தாங்க. மிச்ச பணம் ஒரு 10 நாள் ஏற்பாடு ஆயிடும். சார் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்களேன். இந்தாங்க சார். 50,000 பத்தாது. எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சார். என் பொண்ணு கல்யாணத்துக்கு 3 மாசம் இருக்கு சார். 10 நாள் எப்படி பணம் வரும்னு சொல்றீங்க? ஒண்ணா வாங்கிக்கிறேன். சரி சரி சார். சார் நான் போறேன் சார். ஒய்ஃபோட ஒரு வாரம் டூர் போயிட்டு வரேன். ஆஃபீஸை நல்லபடியா பார்த்துங்க சார். சரிங்க சார். யாராவது ஏதாவது பணம் கேட்டா இன்னொரு 10 நாள்ல எல்லாம் செட்டில் ஆயிடும்னு சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னாச்சு இவருக்கு? ரொம்ப டென்ஷனா இருக்காரு. போயிட்டு வரட்டும். அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நான் கேட்ட 5 லட்சத்தை நீ கொண்டு வர வேண்டிய ஏரியா திருவான்மியூர், வால்மீகி நகர் தெரியுமா? அங்க சீவார்ட் ரோடு, ஃபோர்த் சீவார்ட் ரோட்ல ஒரு கேனரா பேங்க் ஏடிஎம் இருக்கு. அதுக்கு பேங்க் ஆப்போசிட் ஒரு கிரீன் கலர் குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாவை ஒரு பிளாக் கலர் கேரி பேக்ல ரெட் ரிப்பன் டைப் பண்ணி போட்டு நான் எடுத்தப்பறம் உனக்கு மெசேஜ் தரேன்.
அடுத்தது ஷேடோ. ரம்யா, ரம்யா, ரம்யா எங்க இருக்க? என்ன இன்னைக்கு சார் பகலே வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஆபீஸ்ல தான் ப்ராப்ளமா? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்காக தான் வந்தேன். அடடா, ஏன் நினப்பு, அதுவும் பகல்லையே? ஆச்சரியமா இருக்கே. இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? நீ ஒரு நாள் கேட்டல்ல, நீயும் நானும் மட்டும் 3 days ஏதாவது ஒரு நாட்டுல தனியா பாப்பலாம். வாவ், நிஜமாவா? எப்போ? இப்போ இப்போனா இன்னைக்கு. வெச்சா குடுமி, அடிச்சா மொட்டை இல்ல? ஏன்? பின்ன என்ன, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, உனக்கு பிசினஸ்ல அடி, இதுல எங்க அப்பா டார்ச்சர் வேற, எல்லாத்துக்கும் மேல பணம் வேணும். பணம்லாம் இருக்கு, பிசினஸ், உங்க அப்பா டார்ச்சர் எப்பவுமே ஒழிய போறதில்ல. அம்மாவை நம்ம பார்க்கணும்னு நினைச்சா கூட ஒரு வாரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. வா, எங்கேயாவது போயிட்டு வரும். பட் இப்போ வேண்டாமே. இப்போ வேண்டாமா? ஒன்னு பண்ணலாமா? நீ பிசினஸ்ல ஜெயிக்கணும், அம்மாக்கு சீக்கிரமா உடம்பு சரியாகணும், அப்படி இப்படின்னு ஒரு 4-5 கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்ட நம்ம ஜாலியா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலாமா? கோயிலுக்கு? ஜாலியா? பக்தியோட. சரி, கிளம்பு. அம்மன் பேருக்கே பண்ணு. சரி, பேஷா பண்ணிடுறேன். உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நன்னா இருக்கு சுவாமி. புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, 6 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை வேணுன்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கேளா? இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், நல்லா வேண்டிக்குங்கோ. எண்ணி 10 மாசத்துல தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க. குழந்தையெல்லாம் பிறக்கிறப்போ பிறக்கட்டும் ஐயரே, ஒன்னும் அவசரம் இல்ல. நான் அம்மனை வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், இவர் பெரிய ஆளா வரணும், இவருக்கு நீண்ட ஆயுள தரணும். இந்த உலகத்துல நான் வேற எந்த பொண்ணை லவ் பண்ணதில்லை ரம்யா.
என் வாழ்க்கையில சந்தோஷம்னு வந்தது நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான். நீ என்ன லவ் பண்ணதுக்கு, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு தேங்க்யூ டி. டேய், you're so sweet. Same to you டா. என்னாச்சு, ஒரே சென்டிமெண்ட் ஆயிட்ட? சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட. டேய், இல்லடி, ஆகாது. அப்படி எதுவும் ஆயிட்டா நீ யாரை பத்தியும் கவலைப்படாம, எது பத்தியும் யோசிக்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. I'm serious. Oh, I'm damn serious. போடா. ஹலோ சார், டிவி நியூஸ் பாத்தீங்களா? பேப்பர் படிச்சீங்களா? இல்ல சார், நான் ஏதோ கோயில் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். இங்க பேப்பர் டிவி எல்லாம் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை வந்தது? இல்ல சார், முதல் பேப்பர் நியூஸ் பாருங்க. ஏன் சார், நீங்க எப்பவுமே இப்படிதான் டென்ஷன் பண்ணுவீங்களா? என்ன மேட்டர்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்க முதல்ல பேப்பரை பாருங்க சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். தம்பி ஒரு நிமிஷம். இன்னைக்கு பேப்பரா? நான் படிச்சு தரேன். மத்திய அரசு பெட்ரோலிய நிறுவன பங்குகள் நேற்று மீண்டும் பங்கு சந்தைக்கு வந்தது. நேற்றைய பங்கு சந்தையின் ஆரம்பம் முதலே அந்த நிறுவனத்தின் பங்குகளின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பித்தது. 10 மணிக்கு 10 ரூபாய் முகமதிப்பில் தொடங்கிய பங்குகள் 50 மடங்கு உயர்ந்து சந்தை முடிவடையும் நிலையில் ரூபாய் 500 தொட்டது. இதன் மதிப்பு வரும் நாட்கள் மேலும் உயரும் என்று பங்கு வர்த்தக வல்லுநர் கருத்து தெரிவித்தார். 1 கோடி 50 கோடி